ஆல்ரைட் கைஸ், இந்த மாதிரி ஒரு ஃப்ளைங் ட்ரைனை செய்கிறதுக்காக நம்மளுக்கு தேவை இந்த மாதிரி ஒரு கிளிப்பு, துணி காய போடுவாங்களே அந்த மாதிரி ஒரு கிளிப்பு தேவை. அப்புறம் இந்த மாதிரி ஒரு கம்பி எடுத்து நம்ம இந்த ஷேப்பில் பெண்ட் பண்ணோம். ஸோ இதை நீங்கள் பார்க்குறீங்களே, இதே மாதிரி ஒரு கட்டிங் பிளேட் வச்சு நம்ம இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இந்த கம்பியை ட்ரிம் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி சின்ன ஒரு மெலிசான கம்பி எடுத்து இந்த மாதிரி நம்ம சுற்றி வச்சிடலாம். ஏன்னா இதுதான் நம்மளுடைய அந்த ஹேண்டில் மாதிரி யூஸ் ஆகும். இதே மாதிரி 2 சைடும் நம்ம செய்யணும். இன்னும் ஒரு ஆப்போசிட் சைடும் இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இந்த கம்பியை இந்த மாதிரி ட்ராகன் ஷேப்பில் நம்ம பெண்ட் பண்ணி இது மேலே ஒட்டி விட்டுறலாம். ஆல்ரைட், நெக்ஸ்ட் இது நம்ம ஒரு ரீஃபல் யூஸ் பண்ணி இதில் நம்ம வச்சிடலாம். ஏன்னா அந்த கம்பி வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக. ஆல்ரைட், இப்போ நம்ம ஒரு நார்மலான பேப்பரில் இந்த மாதிரி ஒரு விங்கை நம்ம ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ட்ராகன் என்ன சைஸில் இருக்கோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த விங்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரைட், இப்போ நம்ம இந்த ஹார்ட் க்ளூவால் இந்த விங்கையும் அதுக்கப்புறம் அந்த பாடியும் நம்ம ஒட்டிடலாம். இந்த பாடியை நான் ஏற்கனவே கொஞ்சோண்டு கிளேல நம்ம இந்த மாதிரி ஷேப் எடுத்துன்னு வந்திருக்கேன். இப்போ நம்ம ஃபைன் டீட்டெயில் கொடுத்ததுக்காக இன்னொரு லேயர் நம்ம இந்த மாதிரி கிளேல நம்ம இந்த மாதிரி லேயரை அப்ளை பண்ணி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் தரலாம். ஆல்ரைட், கிளே நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இது மேலே நம்ம பெயிண்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லேயராக இது மேலே நம்ம ரெட் கலர் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் டீட்டெயில் ஆட் பண்ணுறதுக்காக நம்ம ப்ரௌன் அண்டு பிளாக் கலர் யூஸ் பண்ணலாம். ஆல்ரைட், இப்போ நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ அருமையாக இதோட விங்கா சேர்க்குதுன்னு. ஆனால் இது ஆக்சுவலாக ஃப்ளை ஆகாது. ஆனால் சும்மா இந்த மாதிரி ஒரு டெக்கோர் ஐட்டமாக நம்ம வீட்டில் வச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே போன்ற வீடியோக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.